வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் ஒரு அசத்தலான உருளைக்கிழங்கு பால் கருதான் வைக்க போகிறோம். அதுக்கும் கொழும்பு பக்கம் கல்யாண வீடுகளில் வைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு கருதான் இன்றைக்கி வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோலோடு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கொள்ளுவோம். எப்போவுமே உருளைக்கிழங்க தோலோடு அவிக்கிறது தான் நல்லது. பிள்ளைகளுக்கு கொடுக்குறண்டாலும் தோலோடையே முழுசாக அவிச்சிட்டு கொடுங்க. உருளைக்கிழங்க நாங்கள் துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இந்த கறிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு 2-3 பச்சை மிளகாய், ரொம்ப கருவேப்பிலை எவ்வளவும் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 4 பல் உள்ளியும் ஒரு சின்ன விரல் அளவு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து இடித்து வச்சிருக்கிறேன். இதில் நான் ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டையும் 3 ஏலக்காயும் 4-5 கிராம்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் எல்லாத்தையும் இடிச்சும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் ஏலக்காயை மட்டும்தான் தட்டி எடுத்துருக்கிறேன். மற்றது அப்படியே போட போகிறேன். இதில் கடுகு ஒரு சின்ன கரண்டியால் எடுத்துருக்கிறேன். நாங்கள் வறுத்து இடித்து கொள்ளுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடுவோம். இப்போ நான் கறி வைக்க போகிற சட்டிக்குள்ளேயே நாங்கள் துப்புரவாக்கி வச்சுருந்த கிழங்கை இப்படி வட்டமான ஷேப்பில் வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். இந்த கறிக்கு உருளைக்கிழங்கு இப்படி வட்டமாக தான் வெட்டி போட வேணும். அதோடு நான் அப்படியே வெங்காயத்தையும் வெட்டி போட்டுக்கொள்கிறேன். அதோட தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நாங்கள் அதே சட்டியிலே வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். இதில் தாளிக்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வளமையாக வீடுகளில் வைக்கிற உருளைக்கிழங்கு பால் கறியை விட இந்த கறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு கறி வச்சு பாருங்கள். இப்போ நான் இடித்து வச்சுருந்த இஞ்சியையும் உள்ளியையும் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், கருவா, கிராம்பு இது 3ஐயும் அப்படியே இந்த சட்டிக்குள்ளேயே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இந்த கறிக்கு தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கிறோம், பார்த்து போட்டுக்கொள்ளுவோம். பத்தாட்டி பிறகு போடலாம். அதோடு இப்போ நான் தேங்காய் பால் விடுறேன். இதில் நான் 2ஆம் பால் தான் விடுறேன். 3ஆம் பால் எடுக்கல. முதல் பால் வேறையாக எடுத்து வச்சுருக்கிறேன். பால் எல்லாம் விட்டதுக்கு பிறகு நாங்கள் ஒரு கண்ணில் வடிவாக கலந்துட்டு இப்படியே தூக்கி அடுப்பில் வைப்போம். அதுக்கு முதல் நாங்கள் கடுகை வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். கடுகை நாங்கள் கருகாமல் வறுக்கணும். கடுகு படபடன்னு ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்டோன்னே நாங்கள் இறக்கிற வேணும். இறக்கி உரல்ல இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் கறியை அடுப்பில் வச்சுட்டேன். நாங்கள் மூடி அவிய விடுவோம். அடிக்கடி திறந்து பார்த்து கலந்து விட வேணும். இப்போ தான் எங்களோட கறி கொதி வருகுது. லேசாக ஒருக்கா கலந்து விட்டு நாங்கள் திரும்பவும் மூடி வைப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திறந்து பார்க்க வேணும். இல்லாட்டி இந்த தேங்காய் பால் எல்லாம் பொங்கி மேலே சட்டியில் எல்லாம் படிஞ்சிடும். வீடுகளில் நாங்கள் இந்த கறி வச்சோம்னு சொன்னால் கட்டாயம் கருவாடு பிரட்ட வேணும். அதோட நல்ல எங்களோட மிளகாய் பொரித்து சம்பல் இடித்தோம்னு சொன்னால் இந்த 3மே நல்ல பொருத்தமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கறி அவ்வளோ ருசியாக இருக்கும். கல்யாண வீடுகளில் இந்த கறி மெயினாக வைக்கிறது எங்களோட சின்ன பிள்ளைகளுக்காகத்தான். கொழும்பில் பெரிய பெரிய ஹோட்டல்களில் எல்லாம் இந்த கறி விசேஷம். கல்யாணத்துக்கு போனாலே இந்த கறியை பெரிய ஆக்களும் விரும்பி சாப்பிடுவாங்களேன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். எங்களோட பால் கறி இப்போ நல்லா எல்லாம் கொதிச்சிட்டுது. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் முதல் பாலை விட்டுக்கொள்வோம். நான் நல்லா திக்கான முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாலை விட்டதுக்கு பிறகு வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கரை நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தால் காணும். முதல் பால் விட்டதுக்கு பிறகு
நாங்கள் பக்கத்திலேயே இருந்து எந்த நேரம் வடிவாக கலந்து விட்டு கொண்டே தான் இருக்க வேணும். கலந்து விட்டு தான் இதை கொதிக்க விட வேணும். நாங்கள் அப்படியே விட்டுட்டு போனோம்னு சொன்னால் பாலெல்லாம் திரைஞ்சு கறி வீணாக போயிடும். இப்போ இதில் நான் எங்கட மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ஏனென்னா இதில் எல்லா மசாலாவுமே இருக்குது. அதால் தான் நான் இதை சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து விடுவோம். சேர்த்துட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இப்போ தூள் போட்டோம்ன்றதுக்காண்டி இந்த கறி உரைக்காது. இது ஒரு நிறத்துக்காகவும் ஒரு சுவைக்காகவும் தான் எங்களோட தூள் சேர்க்கிறது. ஏனென்னா இதில் மசாலாக்களும் சேர வேணும். எங்களோட தூள் நாங்கள் மசாலா எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்போ கைவிடாமல் எங்களோட பால் கறியை கலந்து விடுவோம். இல்லாட்டி பால் தெரிஞ்சிடும், கட்டி பற்றும். வடிவாக கலந்து விடுவோம். ஓரங்களெல்லாம் நல்லா வடிவாக வலித்து விட்டு கலந்து விட வேணும். இப்போ நாங்கள் கடுகுத்தூளை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு இப்போ உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கொள்ளுவோம். எங்களோட கறிக்கு நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். கடுகுத்தூள் போட்டதுக்கு பிறகு இந்த கறி 5 ஸ்டார் ஹோட்டல் கறியாக மாறிடும். ஏன்னா அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த கடுகுன்ற வாசம். உண்மையிலே நீங்கள் ஒரு நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி உருளைக்கிழங்கு பால் கறி வச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கறியை விட மாட்டீங்க. இல்லைன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இந்த கறிக்கு புளி விடுறது இல்லையாண்டு யோசிப்பீங்க. நான் இதுக்கு எங்கட புளி விட இல்லை. ஆனால் கொழும்பு பக்கம் இந்த கறிக்கு குரக்கா புளி தான் போடுறது. நான் இறக்கி ஆற வச்சுட்டு நாங்கள் தேசிக்காய் புளி கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கறியை இறக்கி கொள்ளுவோம். இப்போ எங்களோட கறியை கொஞ்சம் நேரம் இறக்கி ஆற வச்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கறிக்கு நாங்கள் கொஞ்சமாக தேசி புளி விட்டுக்கொள்ளுவோம். ஒரு சின்ன துண்டு விட்டிங்கன்னா காணும். தேசி புளியை விட்டு நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு சாப்பிடுவோம். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்னுடைய சமையலிலோ அல்லது வீடியோவிலோ ஏதாவது பிழைகள் இருந்தால் கட்டாயம் சுட்டி காட்டுங்க. எங்களோட சுவையான கல்யாண வீட்டு பால் கறி தயாராகிட்டுது. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.